நண்பர்களே வணக்கம். நம்ம சேனல்ல நெறைய ஹீலிங் மெத்தட்ஸ் பார்த்துட்டு வரோம். நேச்சுரலா உடம்ப எப்படி ஹீல் பண்றன்றத பத்தி நெறைய பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பழமையான மருத்துவத்த பத்தி பார்க்க போறோம். கப்பிங் தெரபின்னு சொல்லுவாங்க, ஹிஜாமா தெரபின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி அதுக்கு பல பேர் இருக்கு. அத பத்தி இன்னைக்கு நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம கூட எக்ஸ்பர்ட் இருக்காங்க. அத பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. அவங்க கிட்ட கேட்டு முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஹாய், நான் ஹீலர் ஆஃப்ரன் சித்திகா, ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் ப்ராக்டிஷனர். இப்போ நம்ம கப்பிங்னா என்னன்னு முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். கப்பிங்கிறது பண்டைய காலத்துலேருந்து கிட்டத்தட்ட 4வது நூற்றாண்டுலேருந்து 4th செஞ்சுரியிலேருந்து இப்போ வரைக்கும் கரண்ட்டாக 21st செஞ்சுரி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லீடிங் தெரப்பி தான் இது. சரி, அக்குபஞ்சர்னா என்ன, கப்பிங்னா என்ன அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன்னா என்னன்னு பார்த்துடலாம். ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன்னா பாரம்பரிய சீன மருத்துவம். இதுல ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட், இதுல வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் அக்குபஞ்சர், கப்பிங், மாக்சிபியூஷன், தாய்ச்சி, சீகாங், ஹெர்பல் தெரப்பி, எலக்ட்ரோ அக்குபஞ்சர் அண்ட் டயட் தெரப்பி. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்களை உள்ளடக்கியதான் பாரம்பரிய சீன மருத்துவம். சரி, இப்போ கப்பிங்னா என்னன்னு முழுசா நம்ம பார்த்துடலாங்களா? கப்பிங்னா அல் ஹிஜாமான்னு சொல்லுவாங்க. அல் ஹிஜாமாங்கிறது ஒரு சமுதாயத்துல இருந்து வந்த மருத்துவங்கிறதுனால, அந்த சமுதாயத்துல பேசப்பட்ட மொழியினால, அரபு மொழியினால இதுக்கு இந்த பேர் வந்துச்சு. இப்ப அதுவே சைனீஸ்ல கேட்டீங்கன்னா பாகுவாங் சொல்லுவாங்க. இப்ப தமிழ்ல கேட்டீங்கன்னா குருதி உறிஞ்சும் முறை, ரத்தம் உறிஞ்சும் முறைன்னு பல பேர்கள் இருக்கு. இப்ப இங்கிலீஷ்ல பொதுவா இதுக்கு என்ன பேர் டேர்ம் பண்ணிருக்காங்கன்னா பிளட் லெட்டிங் தெரப்பி, வெட் கப்பிங் அப்படின்னு இதுக்கு நிறைய டேர்ம் பண்ணியிருக்காங்க பேர்கள். சரி, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கப் எடுத்து நம்ம எல்லா இடங்கள்லயும் வைக்க போறது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஏரியால ஸ்பெசிஃபிக்கா ஒரு பேஸ், இப்போ அவங்களுக்கு உண்டான கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல நம்ம கப்பை பிளேஸ் பண்ணி அதுக்கு ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் கொடுத்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு அந்த ஸ்கின்னுடைய துவாரங்கள் வெளிப்படை ஆகும், ஓப்பன் ஆகும். அது மேலே வரும், அந்த ஸ்கின் மேலே அப்லிஃப்ட் ஆகும். அதுல குறிப்பிட்ட நேரம் கழிச்சு ஸ்கார்ஸ் இன்டியூஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது 0.5லேருந்து 1 mm வரையும், 0.5 mmலேருந்து 1 mm வரையும் ஸ்கார்ஸ் போட்டு அதுல இருந்து வெளியே வர்றதுதான் டாக்ஸின்ஸ். இப்படிதான் ஒரு கப்பிங் தெரப்பி ஒர்க் ஆகுது. இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா ட்ரை கப்பிங், வெட் கப்பிங், ஃபிளாஷ் கப்பிங், மசாஜ் கப்பிங், நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுக்கு கப்பிங் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இதுக்குன்னு ஒரு மெத்தட் ஆஃப் சக்ஷன் இருக்கு. என்ன மோட் ஆஃப் மெத்தட் சக்ஷன் கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா மேனுவல், ட்ரை இருக்கு, ஃபயர் இருக்கு, அப்புறம் எலக்ட்ரோ ஸ்டிமுலேஷன் மூலமா நம்ம சக்ஷன் பண்ணலாம். இதோடைய டைப்ஸ், இது கப்பிங்ல நிறைய டைப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு. அதுல என்னென்ன மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா நீடில் கப்பிங், மாக்சிபியூஷன் கப்பிங், அக்வாட்டிக் கப்பிங், ட்ரை கப்பிங், ஃபயர் கப்பிங், பேம்பு கப்பிங், கிளாஸ் கப்பிங்னு நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்கு. சரி, இப்போ யார் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், யார் யாருக்கெல்லாம் பண்ணலாம், யார் யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹீமோஃபீலியான்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஹீமோஃபீலியான்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பிளட் அவ்வளோ சீக்கிரத்துல கிளாட் ஆகாது. அதாவது ரத்தம் உரியக்கூடிய தன்மை குறைவாகவோ இல்லை அந்த தன்மையே இல்லாமலும் ஒரு சில நபர்களுக்கு இருக்கலாம். பேஸ் மேக்கர் வச்சிருக்கக்கூடியவங்க, பிரெக்னன்டான லேடிஸ்க்கு, இல்ல சமீப காலத்துல சர்ஜரி எடுத்துக்கொண்ட நபர்கள், இல்ல அப்படி இல்லைன்னா மாதவிடாய், இப்ப கரண்டா மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க கூடாது. சரி, இதுவே யார் யாரெல்லாம் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா 16 வயதுக்கு மேற்பட்ட உள்ளவங்க, இல்ல கரண்டா இந்த சுச்சுவேஷன்ல பெயின் அதிகமா இருக்கக்கூடியவங்க, ஒரு நோயால பாதிக்கப்பட்டவங்க தாராளமா இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். கப்பிங் மட்டுமா கொடுப்போம்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வி இன்டியூஸ் லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ். அதாவது பாரம்பரிய சீன மருத்துவத்தை நம்ம ப்ராப்பரா டயக்னோஸ் பண்ணி, டங் டயக்னோஸ்ல இருந்து பல்ஸ் டயக்னோஸ்ல இருந்து எல்லாத்தையும் கேஸ் ஹிஸ்டரி எடுத்து ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு பேஷண்ட் மேல நம்ம ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுப்போம். சரி, இது பண்றதுனால உடம்புல என்னென்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல மசில் ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா ஒரு ஸ்கின்ல நம்ம நெகட்டிவ் ப்ரெஷர் கொடுக்கறதுனால மசில் ரிலீவ் ஆகும். ரத்த உற்பத்தி அதிகமாகும், ரத்தம் சுத்திகரிக்கப்படும், மெட்டபாலிக் ப்ராசஸ் அதிகமா நடக்கும், உடம்புல நிறைய பயாலஜிக்கல் மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகும். ஊன் ஹீலிங் ப்ராசஸ், அதாவது நாள்பட்ட ஆறாம இருக்கக்கூடிய புண்கள்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மூலயமா நாள்பட்ட ஆறாத புண்ணும் இந்த ட்ரீட்மெண்ட்னால நல்லா ஹீல் ஆகக்கூடிய ரிசல்ட்ஸை நம்ம பார்த்துருக்கோம். சரி, இது பண்றதுனா என்னென்ன மாதிரி நோய்களுக்கு இதை நம்ம பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, ரொமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், தைராய்டு, இருதய நோய்களான கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், அண்ட் தென் ஸ்கின் டிசீஸ்ன்ற எக்ஸைமா, சொரியாசிஸ், நாள்பட்ட அரிப்பு, தடிப்பு, இந்த மாதிரி உள்ள நோய்களுக்கு அதிகமா இந்த கப்பிங் தெரப்பி நல்லா ரெக்கமெண்ட் பண்ணலாம். அண்ட் தென் நரம்பு பிரச்சனை, நரம்புகள் பாதிக்கப்பட்ட பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், பெல்ஸ் பால்சி, ஃபேசியல் பால்சின்ற பல நோய்கள் இந்த ட்ரீட்மெண்ட்ல நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோம்.
அண்ட் தென் ஃபைப்ரோமயால்ஜியா, அப்புறம் எலும்புக்கு மூட்டுவாதம், முடக்குவாதம், மூட்டு வலி, கால் வலி, கை வலி, நாள்பட்ட கழுத்து வலி, இடுப்பு வலி, தோள்பட்டை வலி, இந்த நாள்பட்டு இருக்கக்கூடிய நோய்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கு. இதுல சைடு எஃபெக்ட் வருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில வராது. இதுல கண்டிப்பான என்ன சைடு எஃபெக்ட் வரும்னு கேட்டிங்கன்னா, ஸ்கின்ல அந்த நெகட்டிவ் ப்ரெஷர் கொடுக்கறனால ஒரு டிஸ்கலரேஷன் ஏற்படும். அதாவது ஸ்கின்ல நார்மலா இருக்கக்கூடிய ஸ்கின்ல இருந்து ரெட்டிஷாவோ பர்பிளிஷாவோ மாறும். இது எத்தனை நாளைக்கு இருக்கும்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சமா 2ல இருந்து அதிகபட்சமா 7 நாட்கள் வரை இருக்கும். அது வந்து ஸ்கின் டைப்பை பொறுத்து மாறும். இப்போ நார்மல் ஸ்கின் டைப்னா 1ல இருந்து 2 டேஸ்க்குள்ள மாறிடும். சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்னா 7 டேஸ் வரையும் இருக்கும். ஒரு செஷன் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறீங்கன்னா 30ல இருந்து 40 மினிட்ஸ் ஆகும். எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்களுடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு இப்போ சமீபத்தில் வந்த நோயா, அக்யூட் கண்டிஷனா, இல்லை நாள்பட்டு இருக்கக்கூடிய குரோனிக் கண்டிஷனான்னு பார்த்து அனலைஸ் பண்ணி ஒருத்தருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். வி ஹவ் வேரியஸ் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ், நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. கிளாஸ் கப்பிங், ஃபயர் கப்பிங், பேம்பூ கப்பிங், அவங்களுடைய பெயினுக்கு அவங்களுடைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி வில் ரெக்கமெண்ட் த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ். இதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி வில் ஃபாலோ த பர்ஃபெக்ட் ப்ரோட்டோகால்ஸ். எல்லாத்துக்கும் காமனா இருக்கக்கூடிய டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெயின்ஃபுல்லா இருக்குமா, வலிக்குமா, இல்லை ஃபயர் யூஸ் பண்றீங்களே ஸ்கின்னோட கான்டாக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி இருக்கலாம், டவுட்ஸ் இருக்கலாம். ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்ல நம்ம ஸ்கின்ல நெகட்டிவ் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்றதுனால அந்த மைல்டா அந்த பெயின் இருக்குமே தவிர ரொம்ப அதிகமா இருக்காது. தாங்கக்கூடிய அளவுல தான் இருக்கும் அந்த பெயின். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கிளினிக்ல 3 இயர்ஸா பெயின் இருக்கக்கூடிய அந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலைசிஸ், கழுத்து திரும்ப முடியாது, கழுத்து வலி, காலையில தூங்கி எந்திரிச்சாலே பயங்கரமான வலி இருக்கக்கூடிய பேஷண்ட்டை நம்ம 4 சிட்டிங்ல 3 வருஷமா அந்த தூங்கி எந்திரிச்சு இருக்கக்கூடிய வலி கம்ப்ளீட்டா இல்லாம 4 செஷனை நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம். அது கப்பிங் மட்டும்தான் கேட்டிங்கன்னா கிடையாது. கப்பிங், அக்குபங்க்சர், மாக்சிபியூஷன், இந்த மாதிரி எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி அவங்க கிட்ட ப்ராப்பரான டயட் சஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றதுனால நம்ம நிறைய ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கோம். இது மட்டும்தான் கேட்டிங்கன்னா கிடையாது. வெரிகோஸ் வெயின்ஸ்லாம் மேக்ஸிமம் 17 வருஷம் இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் நம்ம ஹார்ட்லி 1 மந்த்குள்ளேயே நம்ம ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். தைராய்டுக்கு ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 12 இயர்ஸா ரெகுலரா ட்ரீட்மெண்ட் டேப்லெட் போட்டுட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தவங்கள நம்ம ஹார்ட்லி ஃபியூ சிட்டிங்ஸ்லேயே தைராய்டு வேல்யூமே நம்ம நார்மல் வேல்யூக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் நிறைய ஒரு மிராக்கலான ரிசல்ட்ஸை நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் அல்ஃபலா ஹாலிஸ்டிக் ஹெல்த் கேர்ல. கப்பிங்கை பற்றி நம்ம நிறைய விஷயம் பேசணும், தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கும் மேலே உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவைரிஸ் இருந்துச்சுன்னா காமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.